அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சக ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கான அதிபதி. ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 5ஆம் இடத்திற்கான அதிபதி. ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், திருமணம், அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். புதன் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி. புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன். ஆக இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகள் இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே இன்றைக்கி இந்த ஒரு நிலைக்கு வந்த ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லுவாங்க. யாருடைய தயவும் எப்பயும் எதிர்பார்த்ததில்லை. தன்னுடைய முழு முயற்சியாலும் தன்னுடைய தனித்திறமையாலுமே வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர் இந்த மகர ராசிக்காரர்கள். எந்த சப்போர்ட்டுமே கிடையாதுங்க. யாருக்கிட்டையும் போய் சப்போர்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூட மாட்டாங்க. எல்லாமே தன்னுடைய சொந்த உழைப்பு தான், தன்னுடைய சொந்த முயற்சி தான். யாருடைய தெய்வம் எப்போவுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப அனுபவசாலி அப்படின்னு சொல்லலாம். தனக்கு வந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. அந்த அனுபவத்தை வச்சு நிறைய விஷயங்கள், நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம். ஸோ என்னோடய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்தபடி நடக்கலை, எனக்கு எதிர்மறையாகவே நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சில காரணங்கள் அப்படின்னா, தன்னுடைய வேலை விஷயத்தில் வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்குங்க. அந்த வேலை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வேலை விஷயத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கு, தடைப்பட்டுட்டே இருக்குங்க. எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டான ஒரு ஆள் தான். நான் படித்த படிப்புக்கு கரெக்டான நேரத்தில் எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கணுங்க. ஆனால் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறது. சில நேரங்கள் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் எனக்கு பிடிக்காத சில துறைகளில் போய் வேலை செய்கிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு, பிடிக்காத வேலையை செய்கிற மாதிரி சில சூழல். ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு கடந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையாதுன்னு கேட்டிங்கன்னா, கூடிய விரைவில் இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த துறையில், நீங்கள் படித்த துறையில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலத்தில் அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறதும், அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அல்லது ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த துறையில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையுங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு சூழலில் இருந்தவங்க எல்லா விஷயத்தையுமே இவங்க இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய முழு உழைப்பு தான் காரணம். அவங்களுடைய சுய திறமை, சொந்த முயற்சி மட்டும்தான் காரணம். எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பார்த்து பண்ணி இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியும், கொஞ்ச நாளாக ரொம்ப டல் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களுக்கு கூட இன்றைக்கி என்னை லீட் பண்ணி என்னை கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. என்னுடைய நிலை இன்னும் முடக்கத்திலேயே இருக்குதுங்க. போட்ட பணமெல்லாம் அப்படியே தேங்கி போய் நிற்கிது. கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நிற்கிதுங்க. நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன், இந்த பிஸ்னஸ் பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், எல்லாமே முடங்கி போயிருக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால் மாற்றவும் முடியல. ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள், தொழிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்கிறதுக்கு, அந்த தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலம், அந்த பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. அந்த தேக்க நிலையில் இருக்கக்கூடிய சில பணிகள், அதாவது அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சில ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க, இல்லை நமக்கு வர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளாக இருக்கலாம், இரும்பு எந்திரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலுமே இதுவரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலம், தொழில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது
இந்த திருமணம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைங்க. ஏன்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே மாறிடுச்சுங்க. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒன்று பார்த்து பார்த்து பண்ணாங்க. இவருக்கு ஒரு நல்ல கல்யாணம் கரெக்டான டைமில் நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி குடும்ப அமைப்புகள், அது குடும்ப உறவுகளும் சரிங்க, உடன் பிறந்தவங்களும் சரி, எல்லாமே இது ஒரு ஒரு வேதனையாகவே மாறிடுச்சு. பையனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, பொண்ணுக்கு இன்னும் வரணும், சரியான விதத்தில் வரணும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஏக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலில் கொண்டு போய் நிறுத்துங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய மருத்துவ முயற்சிகள் எடுத்துப்பீங்க. அந்த முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகண்டு கூடிய விரைவில் திருமணம். இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவரங்கள், அதே நேரத்தில் கணவன் மனைவி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கிறேன், நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை என்னுடைய காதலிக்கும் இல்லை, அதே நேரத்தில் மனைவி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இல்லை. இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதே பிரச்சனை தாங்க, ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு இதே பிரச்சனை தான். ஒரு இடத்துல உட்காந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு சூழல் கூட இல்லைங்க. என்னவோ ஒன்றுமே பண்ணலைங்க, இன்றைக்கி செய்யாத தவறுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, அதனால் 2 பேருமே பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. என்னை பற்றி நான் எந்த தவறும் செய்யலைன்னு சொல்லி எடுத்து சொல்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதே கொடுக்காமல் இருக்குது. ஸோ பிரிந்து கணவன் மனைவியில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு யோக காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில். அடுத்தது தன்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட தன்னை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுதுங்க. எல்லாமே இனிமேல் வேண்டாங்க, அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, அது லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு லைஃப்பை விட்டுட்டு வெளியே வந்துட்டு இன்னொரு லைஃப்பை தேடி போனவங்களா இருக்கட்டும், தன்னை தேடி வந்த லைஃப்பில் இருக்கட்டும், அதுக்குள்ளே நடந்த சில சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. விட்டுட்டு போனவங்க கூட தன்னை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஸோ பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க, கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படுங்க, காதலர்கள் மத்தியில் நல்ல ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உறவு முறையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும். புதிய சொத்துக்களை வாங்குவீங்க, வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள், நீங்கள் போட்ட முதலீடுகள் லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. லாபம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ சொந்தமாக வீடு கட்டுவீங்க, ஒரு கார் வாங்குவீங்க, வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குறையுங்க. ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்து ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனை, ட்ராவல் பண்ணுறவங்க, ஹெல்த் ஆரோக்கியம் எதுவுமே இல்லை, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நிறைய மெடிசனுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்கோம். இது எப்போ தான் தீரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது தீருங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத மாற்றி புதுசாக ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அகலுங்க. கல்வியில் இதுவரை இருந்து வந்த ஞாபக மறதிகள் குறைஞ்சி உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோக காலகட்டமாக இருக்க போது இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில். அடுத்தது கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், கடனால் இன்றைக்கி எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை நான் இழந்துட்டேன், என்னுடைய குடும்ப உறவினர்களை இழந்துட்டேன், சொந்த பந்தங்களை இழந்துட்டேன், எல்லா விஷயத்துலையும் எனக்கு தேவையில்லாத கெட்ட பேர் அவப்பேருங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பிச்சுங்க, ஒரு 10 ரூபா கடன் வாங்கினா, அடுத்து 100 ரூபா கடன் வாங்கினா ஆயிரங்களாச்சு, இன்றைக்கி லட்சக்கணக்கில் வந்து கடனை கழுத்து நெரிச்சிட்ருக்கு. இதனால் நிறைய மன உளைச்சல்கள். இவங்களாம் சொல்கிறது மட்டும்தான், அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு இவங்களால் எதுவும் முடியாதுன்னு சொல்லி கடன் கொடுத்தவங்க நம்மளை வந்து ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை. இல்லை அந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க, இருக்கிற சொத்தை வித்தாவது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா பூர்வீக சொத்துக்களை தேவையில்லாத சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் கடந்து அந்த பிரச்சனைலேருந்து எப்படியாவது வெளியே வரணும். ஏன்னா எந்த சூழல்லையும் யாருமே ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லைங்க. பெத்த அப்பா அம்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணலைங்க, உடன் பிறந்தவங்களும் எனக்கு சரியான விதத்தில் சப்போர்ட் ஆகலை. ஸோ நிறைய ஃபேமிலி ரிலேட்டடில் யாருமே ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதனால் லீகல் சம்மந்தப்பட்ட இஷ்யூ அப்படிங்கிறது நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
சரி, எப்போவாவது இதனால் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த உளைச்சல்கள் அப்படிங்கிறது குறைங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் உங்கள் கைக்கு சேருங்க. நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இல்லை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய சொத்துக்கள் விற்பனை செய்கிறது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளோடு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த கோச்சார ரீதியான பலன்களோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.